அடுத்தது வந்து இஞ்சி துவையல் அரைக்க போகிறேன். இந்த தலை சுத்தல், பித்தம், வாந்தி இது எல்லாத்துக்குமே இஞ்சி துவையல் ரொம்ப நல்லது. நம்ம வந்து வச்சு சாப்பிட்றதா இருந்தால் தேங்காய் இதெல்லாம் போட வேணாம். ஆனால் நாங்கள் உடனே இங்கே காலியாகிடும். அதனால் தேங்காய் போட்டாச்சுன்னா இஞ்சி காரம் ரொம்ப தெரியாது. அதனால் தேங்காயெலாம் போட்டு செய்ய போகிறேன். இப்போ வந்து ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இஞ்சி போட்டுக்கிட்டேன். இஞ்சி வந்து நல்லா எண்ணெயில் வதங்கணும். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். அது கூடயே வந்து பூண்டு போட்டிருக்கேன். ரெண்டும் நல்லா வதங்கணும். நல்லா இஞ்சியும் பூண்டும் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும். அப்போ தான் வந்து காரமாக இருக்கும். இல்லைன்னா இஞ்சி காரம் அதிகமாக இருக்கும். இதில் வந்து 3/4 ஸ்பூன் உளுந்து, 3/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது கூட வந்து சும்மா ஒரு 4 வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், சின்ன ஜீரகம். அது கூட வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, 2 காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய் ரொம்ப வைக்கக்கூடாது, ஏன்னா இதுலேயும் காரம் இருக்குங்க இல்லை இஞ்சியில், அதனால் அதுவும் காரம். அப்புறம் 4 கொத்து கருவேப்பிலை. இப்போ இதில் வந்து ஒரு 2 பத்தை அளவுக்கு தேங்காய். இப்போ இதை வதக்கி வச்சோம் இல்லைங்களா, இஞ்சி பூண்டையும் இதையும் இதிலே கொட்டிக்கும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. அவ்வளோதான். இது மிக்சியில் ரொம்ப மழை அரைக்கக்கூடாது. இதை அரைக்கும்போது கொஞ்சோண்டு பெருங்காயம் வதக்கும்போது போடணும். ஆனால் இதுவே நல்ல சூடாக இருக்குது. வதக்கும்போது போட மறந்துட்டேன். இதுவே நல்ல சூடில் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இஞ்சி துவையல் அரைச்சிட்டேன். செம்ம சூப்பராக இருக்குது. லைட்டாக காரமாக இருக்குது. ஆனால் காரமாக இருந்தால் தான் அந்த சாம்பார் சாதத்துக்கு இருக்கும் சூப்பராக இருக்கும். சாம்பார், முருங்கைக்கீரை பொரியல், இஞ்சி துவையல் சூப்பராக இருக்குது. உங்கள் வீட்லேயே செஞ்சு பாருங்கள்.